அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளை சக்தி வாய்ந்த சனி பிரதோஷங்க. இந்த மார்கழி மாதத்துல வருகின்ற சனி பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது. எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாமே தீரும். கண்டிப்பாக உங்களுக்கு கடன் தொல்லையே தீரும். வாழ்க்கையில துன்பத்துல மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க தவறாமல் இந்த சனி பிரதோஷ வழிபாட்டை செய்யுங்க. 5 வருடம் நீங்க பிரதோஷ வழிபாட்டை செய்ததற்கான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதனால நாளைக்கு எந்த நேரத்துல எப்படி வழிபாடு செய்யணும், எந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி ஒரு தெளிவான தகவலை இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரை பார்த்து பயன்பெறுங்க. துர்காதேவி சரணம் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே பிரதோஷ வழிபாடு அப்படின்னாவே நம்ம சிவபெருமானுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நாள் என்றே சொல்லுவோம். இந்த நாள்ல சிவபெருமானை வழிபாடு செய்தா அதீத பலன்கள் கிடைக்குங்க. ஆனா சனி பிரதோஷம் அப்படின்றது மிக மிக அந்த ஒரு அதீத நாள் என்றே சொல்லலாம். அற்புதமான நாளும் கூட. இந்த நாள்ல நாம சிவபெருமானை வழிபாடு செய்தாலே, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே 5 வருடங்கள் தினமும் நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்த புண்ணியங்கள் நமக்கு பெற்று தரும். இதனுடன் சேர்த்து சகல சௌபாக்கியங்களையுமே நமக்கு ஏற்படுத்தி தருங்க. அது என்னென்று பார்க்கலாம். சிவனை வணங்குவதற்கு முதல்ல முக்கியமாக சனி பிரதோஷம் அப்படின்னு இருக்குங்க. சனி பிரதோஷ நாளன்று விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்தால் மலையளவு கஷ்டம் கூட கடுகளவு ஆக சிறிய பிரச்சனையாக மாறி காணாமல் போய்விடும். ஒரு பழமொழி கூட நம்ம முன்னோர்கள் சொல்வதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மலையளவு கஷ்டம் கூட பனி போல் நீங்கிடும் என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த நாள் தான் சனி பிரதோஷங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சனி பிரதோஷத்தின் சிறப்புகள் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது நாளை சனிக்கிழமை 11/1/2025 ஆண்டு இந்த வருடத்தின் முதல் சனி பிரதோஷமாக வந்திருக்குங்க. உங்களை உலகை காக்கும் பொருட்டு நன்மையை கொடுத்து தீமையை தரக்கூடிய கொடிய விஷயத்தை அறிஞ்சியவர் தான் இந்த சிவபெருமான். இப்படி உலகை காத்த உத்தமரான சிவபெருமானை வழிபடுவதற்கு உண்டான சிறந்த நாளே இந்த பிரதோஷ நாள். 11ஆம் திதியாக நாம ஏகாதசிய சொல்வோம். சிவபெருமான் அன்றைய தினம் விஷம் அருந்தினார் என்றும், 12ஆம் திதியாக துவாதசி திதியில் மீண்டும் காட்சியளித்தார் அப்படி என்றும், 13ஆம் தேதி திரியோதசி அன்று மாலை பிரதோஷ காலத்தில நடனம் ஆடி தரிசனம் கொடுத்தார் அப்படின்றதுதான் ஐதீகம்ங்க. சிவபெருமான் சனிக்கிழமையன்று தான் விஷம் அருந்தினார். அதனால சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் விசேஷமான பிரதோஷம் என்றே சொல்லலாம். நம்ம செய்த கர்ம வினைகள் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, 7 சனி இல்ல அஷ்டம சனி இல்ல கண்டக சனி, இந்த மாதிரியான கெடுபலன்கள் நமக்கு ஏதாவது இருந்ததுன்னா கூட நம்ம இந்த சனி பிரதோஷ வழிபாட்டை செய்தாலே சனி பகவானின் கோபம் கண்டிப்பாக தீருங்க. எப்போதுமே சிவனை வணங்குபவர்களுக்கு சனி பகவான் என்பது எப்போதுமே சோதனையிலிருந்து விலக்கி வைப்பார். பிரச்சனை கொடுக்க மாட்டாருங்க. இதுதான் நிதர்சனமான உண்மைங்க. அதனால நாளைக்கு தவறாம மாலை நேரம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை இருக்கின்ற பிரதோஷ வேளையில கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த ஒரு இலையை கண்டாலே தவறாமல் நீங்க விட்டு விடாதீங்க. இது உங்களுக்கு கோடி பாவங்களை தீர்க்கக்கூடிய இலை என்றே சொல்லலாங்க. அந்த இலை தாங்க வில்வ இலை. மிகவும் அற்புதமான ஒரு சிவபெருமானுக்கு பிடித்தமான ஒரு இலை என்றே சொல்லலாங்க. சிவன் கோயில்கள்ல பிரதோஷ தினத்தன்று பார்வதியுடன் இருக்கக்கூடிய சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் 3 முறை ஆலயத்தை வலம் வருவதை நம்ம பார்க்கலாம். முதல் சுற்றுல வேத பாராயணம் பாடப்படுங்க. 2வது சுற்றுல திருமுறை பாராயணம் பாடப்படும். அதே மாதிரி 3வது சுற்றுல நாதஸ்வர இன்னிசை வாசிக்கப்படுங்க. இந்த மாதிரி சிவபெருமானுடன் சேர்ந்து 3 சுற்றுகள் கோவிலை நாம சுற்றி வந்து இந்த 3 பாராயணங்களுமே கேட்டு வருவதன் மூலமாக கோடான கோடி புண்ணியங்கள் நம்மளை வந்து அடையும் என்பது நம்பிக்கைங்க. பிரதோஷ நாட்கள்ல சிவனுக்கு அபிஷேகம் பூஜைகள் நடைபெறும்ல, அதுல முக்கியமா சிவன் அபிஷேக பிரியர் அதனால அபிஷேக பூஜைகளுக்கு தேவைப்படக்கூடிய மங்களகரமான பொருட்களை நாளைய தினத்துல வாங்கி கொடுங்க. அபிஷேக பொருட்கள் என்னன்னா பார்த்தோம்னா, சந்தனம், குங்குமம், மஞ்சள், விபூதி, திருமஞ்சன பொடி, பன்னீர், பால், தயிர், தேன், பழம், இளநீர், இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுக்கறதன் மூலமா நம்ம செய்த பாவங்கள் அனைத்துமே நம்மை விட்டு விலகி நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. பிரதோஷ நாளன்னைக்கு காலையிலே எழுந்த உடனே குளித்துவிட்டு திருநீர் பொட்டு வைத்து சிவநாமமான ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை சொல்லி சிவபெருமானை வணங்கிவிட்டு அன்று காலை முதல் மாலை வரைக்கும் உணவு அருந்துவதை தவிர்த்துவிட்டு பிரதோஷ விரதம் இருக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பால் பழம் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். எல்லாமே உங்களுடைய உடல் நலனை பொறுத்து தாங்க இருக்குதுங்க. இந்த மாதிரி பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்து கொண்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து இன்பமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். பிரதோஷ நாளன்னைக்கு சிவபெருமானுக்கு செய்யப்படும் பூஜைகள் அனைத்தும் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் கண்குளிர பாருங்க. முக்கியமா நாளைக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் சிவன் கோயில்ல ஏத்துங்க. அது ரொம்பவும் விசேஷங்க. அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி
சிறிதளவு கருப்பு எள் அதுல போட்டு சோப்பு திரி போட்டு தீபம் ஏத்துங்க. ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எந்த ஒரு துன்பங்கள்ல இருந்தும் நீங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் இந்த 2 தீப வழிபாட்டை நாளைய தினம் தவறாமல் பண்ணுங்க. ஒரே ஒரு இலை வில்வ இலை உங்களுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடியதுங்க. அப்படிப்பட்ட சக்தி பொருந்திய இந்த வில்வ இலை கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. வீட்டிற்கும் வாங்கிட்டு வாங்க. 3 இலைகள் சேர்ந்த மாதிரி இருக்கிற இலை தாங்க சிவபெருமானுக்கு கொடுக்கணும். ஒரே ஒரு இலை இருக்கிறத வச்சு பூஜை செய்யக்கூடாதுங்க. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டுல சிவபெருமானின் படம் இருந்தாலும் லிங்கம் இருந்தாலும் இல்ல ருத்ராட்சம் இருந்தாலும் அபிஷேகம் பண்ணுங்க, அலங்காரம் பண்ணிக்கோங்க. வீட்டுல சிவாய நம என்ற நாமத்தை உறக்க ஒலிக்க செய்யுங்க. இப்படி நீங்க செய்யும் போது சிவபெருமானின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில எல்லா வளங்களும் பெற்று எப்போதுமே நிம்மதியான சந்தோஷமான கடன் இல்லாத வாழ்க்கை வாழ மார்கழி மாதத்துல திருவெண்பாவை நாம வந்துட்டு தினந்தோறும் பாராயணம் செய்து கொண்டே வரலாங்க. வீட்லையும் ஒலிக்க செய்யலாம். அந்த வகையில நாளைக்கு பிரதோஷம் திருவெண்பா 27வது நாளாக வருகின்றதுங்க. அனைவருமே இந்த வழிபாட்டை தவறாம கடைபிடித்து சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டுங்க என்றும் ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களில் அனைவருக்குமே சிவபெருமானின் அருள் கிடைக்க பெறும். மேலும் குடும்ப ஒற்றுமையும் மேம்படுங்க. இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அனைவருமே உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.